எல்லாருக்கும் நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில தாங்க இருக்கோம். கூடுவாஞ்சேரியில இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான 3 BHK லக்ஸரியஸ் இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்க்க போறோங்க. வில்லா வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச GST ரோட்ல இருந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. மேஜரான லொகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாட்டநல்லூர்ல தான் இந்த வில்லா வந்து லொகேட் ஆயிருக்கு. பெருமாட்டநல்லூர்ல ஒரு மிகப்பெரிய லொகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலுங்க. அந்த வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகும். அந்த ரோட்ல இருந்து நம்ம ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வீட்டுக்கு வந்துடலாங்க. அதாவது வெறும் 300 மீட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து வில்லா வந்து லொகேட் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச லேங்கருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. ஸ்ரீராம் சங்கரி அபார்ட்மெண்ட் வந்து நம்ம வில்லாக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி அபார்ட்மெண்ட் வீடுகள் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இந்த அழகான வீடு வந்து லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த வில்லாவுடைய பில்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஷைன் ஹோம்ஸ் தாங்க. இவங்க கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 இண்டிவிஜுவல் சூப்பரான வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ பேலன்ஸ் 2 தான் இருக்குது. 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் தான் இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1480 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக அழகாக வீடு வந்து கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சுற்றி இருக்கிறதுனால, அதாவது ஸ்கூலு, காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸுமே நிறைய இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதை வந்து ஒரு ரெண்டல் பர்பஸாகவும் நீங்கள் வந்து பை பண்ணி ரெண்டலுக்கு வந்து விடலாங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் வீடை வந்து சுற்றி பார்த்துட்டேங்க. வீடு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து ஒரு கோஸான ஒரு ஷேப்பில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமுக்குமே வந்து 3 அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு இந்த வீடை காட்டுறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க. நீங்கள் வீடை கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. பார்த்த உடனே இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன, லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே இப்போ வீடை போய் காட்ட போகிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டோடைய எலிவேஷன் பார்த்துருங்க. எலிவேஷன் வந்து ரொம்ப பக்காவாக பெயிண்டிங் எல்லாமே பண்ணி ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. வெறும் பிளெயின் கலரில் வெறும் ஒரே ஒரு கலர் பெயிண்ட் அடிக்காமல் மல்டி கலர் அடிச்சு வீட்டை வந்து அழகாகவே வந்து எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போங்க. நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக கேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க சூப்பராக வந்து ஒரு நல்ல டிசைனில் எஸ்எஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீடு கேட்டுமே வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு தேதியில் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் வில்லா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங்கோட இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கார் பார்க்கிங் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இனோவா, கிறிஸ்டா இந்த மாதிரி பெரிய பெரிய கார்கள் நிப்பாட்டுற அளவுக்கு இவங்க வந்து ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குமே நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பைக்கும் நிப்பாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வாஷிங் ஏரியாவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே கிட்ட வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செப்டிக் டேங்கோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய செப்டிக் டேங்க் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு தான் வந்து இவங்களோட வந்து ஒரு ஸ்பேஸும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி தான் ஒரு ஸ்பேஸை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுமே வந்து கான்கிரீட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. போர் போட்டிருக்காங்க. போர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க. 30 அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து வந்துடும். ஆனால் இவங்க வந்து 120 அடிக்கு வந்து போர் போட்டிருக்காங்க. பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு எலிவேஷன் நம்ம வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லுக்கு தான் வந்து மேட்ரு. வெறும் எம்டி வாலா விடாம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து 4x2 டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனுமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கறது என்னன்னா இன்னைக்கு தேதியில வந்து எல்லாருமே வந்து வீட்டை வந்து ஹைட் ஏற்றி தான் வந்து கட்டுவாங்க. இவங்க அந்த ஆன் ரோடு கிரவுண்ட் லெவல்ல இருந்து நல்ல ஒரு ஹைட் ஏற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்ல கொடுக்காம மார்பிள்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பொதுவாக நிறைய பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து மார்பிள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து மார்பிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான சேஃப்டி கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீ கூட்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டை பார்க்கலாம். அப்படியே வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டோங்க. வீடு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வீட்டுக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையுமே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஹாலில் வந்து ஃபால் சீலிங் பண்ணது மட்டும் இல்லாமல் நமக்கு சூப்பரான ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து இந்த சைடு ஒரு சூப்பரான ஒரு டிவி யூனிட் மட்டும் நீங்கள் இன்டீரியர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், வீடு அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியை வந்து கொடுக்குங்க. நீங்கள் இந்த சைடு டிவி யூனிட்டை கொடுத்துட்டு அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஃபா எல்லாமே போட்டிங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து சூப்பராக நீங்கள் வந்து டிவி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஹாலுமே வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸான ஒரு ஹால் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4x2 டைல்ஸ் தான் வந்து சூப்பரான டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கலருமே வந்து லுக்கு வந்து பயங்கரமாக இருக்குங்க. இன்னைக்கு தேதியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பெட்ரூமுக்கும் சரி ஹாலுக்குமே சரி சூப்பரான ஃபால் சீலிங் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹால் பார்த்துட்டாங்க. ஹால் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான்.
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்மளுடைய அம்மா ஒய்ஃபு எல்லாருமே எங்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த கிச்சனை வந்து எந்த அளவுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ரொம்ப டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த கிச்சன் நல்லா இருந்தால் தான் வந்து அவங்களுடைய மூடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய கிச்சனை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அப்படியே ஒட்டி இருக்கும். அதாவது அந்த மேடைக்கும் அதுக்குமே வந்து ரொம்ப ஒட்டி இருக்கும். ஏதாவது குக்கர் ஏதாவது விசில் வந்தால் கூட இவங்க பின்னாடி போக முடியாத அளவு இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்ல சூப்பரான கிச்சன் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரைனைட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரைனைட் ஸ்டோன் வந்து அதாவது தண்ணி எதுவுமே கீழே வராத அளவுக்கு தான் அந்த பீடிங் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சனுக்கு டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஜியில் ஆத்தங்குடி பேட்டர்னில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷிங்க் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஷிங்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நார்மல் டேப் வச்சு கொடுக்காம ஒரு அழகான ஒரு ஷிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இந்த கிச்சனுக்கு நீங்கள் வந்து மாடுலர் கிச்சனாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இங்கே எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஃப்ட்டுமே வந்து நீங்கள் கபோர்ட் அடித்து இன்டீரியர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தரமாக இருக்குங்க. ஸோ கிச்சன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸும் சரி டிசைன் வைஸும் சரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குங்க. நம்ம வந்து கிச்சன் பார்த்தாச்சுங்க. கிச்சன் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வெளிச்சம் இல்லாமல் வந்து ஒரு டார்க்காக இருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் நம்ம பார்க்கும்போதே தெரியும், நம்ம விண்டோவை ஓப்பன் பண்ணி விட்டால் போதுங்க வெளிச்சம் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் பார்த்தாச்சு, ஹால் பார்த்தாச்சு, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு ரெஸ்ட் ரூமோ பெட்ரூமோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஹாலுக்கு பக்கத்துலேயே ஒட்டினா மாதிரி வந்து நமக்கு ஷிங்க் வாஷ் பேஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், பொதுவாக வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து சின்னதாக தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவங்க ரெஸ்ட் ரூமில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் நல்ல ஒரு பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெயில்ஸோடைய கலருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெஸ்ட் ரூம்லேயே வந்து ஒரு லாஃப்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு பக்காவான ஒரு ஸ்பேஸோட வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கனால நீங்கள் உங்களுடைய திங்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பெட்ரூம் அப்படின்னே சொல்லாங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமுக்குமே வந்து இவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஏதோ பொதுவாக வந்து வெறும் ஹாலுக்கு மட்டும் பண்ணாமல் இவங்க இருக்க எல்லா ரூமுக்குமே ரொம்ப அருமையாக ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த சைடுமே வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு நமக்கு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்டீரியர் பண்ணுங்கள். வீடு வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். நமக்கு பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லேமினேஷன் டோர் தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால் கொடுத்துருக்காங்க, கிச்சன் கொடுத்துருக்காங்க, பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க இன்னும் 2 பெட்ரூமை வந்து பார்க்க போகிறாங்க. இது டூப்ளெக்ஸ் வில்லா அப்படின்றதுனால ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து மார்பிளில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரானைட்டில் கொடுக்காம மார்பிள் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா SS ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஸ்டெப்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸில் ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸை வந்து ரொம்ப ஹைட்டாக கொடுக்காம எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸும் ஏறுற மாதிரி நமக்கு வெறும் 6.5 இன்ச்சில் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து படிக்கட்டு ஏறி போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. குழந்தையும் ஏறலாம், வயசானவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஏறுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே தான் இருக்கோம். மேலே இருக்க 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூமை தான் வந்து பார்க்க போகிறோம். டோரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேமினேட்டட் டோர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து ஒரு நல்ல டிசைனில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கதவு திறந்து அந்த பெட்ரூமை வந்து பார்ப்போங்க. பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமுங்க. அதாவது நல்ல அகலமான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பெட்ரூமுக்கு வந்து நீங்கள் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சூப்பராக இன்டீரியர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு லாஃப்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான் வந்து இந்த பெட்ரூமு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைல்ஸ் கலர்லேருந்து ஃபால் சீலிங்லேருந்து லாஃப்ட்லேருந்து டோர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க பில்டரு. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கீழேயும் சொல்லியிருப்பேன், நல்ல ஒரு சைஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டாப் வரையுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெயில்ஸ் வந்து டாப் வரையும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 4x2 டைல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸில் ரெஸ்ட் ரூம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பேரிவேர் பிராண்டில் தான் வந்து இவங்க ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அழகான பெட்ரூம்ல இருந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய பால்கனிக்கு வந்து வந்துடலாங்க. பால்கனி ஒரு சூப்பரான பால்கனி அப்படின்னே சொல்லாங்க. நமக்கு வந்து கிளாஸோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புடியோட பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெயில்ஸுமே வந்து ஒரு நல்ல டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயங்க. பொதுவாக பால்கனி அப்படின்னா ரொம்ப வந்து சுருக்கமாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நம்ம ஃபேமிலி கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சோஃபா எல்லாமே போட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் பக்காவாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய வியூங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ரெசிடென்சியலான ஒரு ஏரியா தான் இது. அண்ட் இந்த லக்ஸரி டூப்ளெக்ஸ் 3 BHK ஹவுஸில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அப்படியே செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம கதவு திறந்து வந்தோம்னா நம்ம அந்த கடைசி பெட்ரூமுக்கு வந்துருவாங்க. இங்கே உங்களுக்கு லேமினேட் டோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸுங்க. அண்ட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்குமே வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபால் சீலிங் ஒர்க் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரூமே வந்து ஒரு நல்ல சைஸில் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கலரு, மேலே 2 ரூமுக்குமே வந்து வேறு கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு லாஃப்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணால் இன்னும் அருமையாக அழகாக இருக்குங்க. அண்ட் இந்த ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 ரெஸ்ட் ரூம் சொல்லியிருப்போம். அந்த 3 ரெஸ்ட் ரூமில் 2 ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன்லேயும், ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து நமக்கு இந்தியன் டாய்லெட்டாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4x2 டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கும் தீம்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூம்ல இருந்து நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணால் நமக்கு ஒரு சூப்பரான விஷயம் காத்துட்டு இருக்குங்க. எப்படி ஒரு வீட்டுக்கு கிச்சன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமோ நம்ம வீட்டில் இருக்க அம்மா லேடிஸ் எல்லாருக்குமே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ், அதாவது மாடியும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பேரால் வந்து மாடி மேலே ஏறி இறங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு, லேடிஸ்க்கு நீங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை அருமையாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் மிளகா காய வைக்கிறதாகட்டும் சரி, தனியாக காய வைக்கிறதாகட்டும் சரி, இல்லை நீங்கள் வந்து துணி துவைக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த இடத்த வந்து நீங்கள் அருமையாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. இங்கே வெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 டிகிரி அடிக்குது. ஆனால் நம்ம காலுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூல் ரூஃபிங் டைல்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு குட்டியான ஸ்பேஸ் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் தான் இந்த ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் கேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரில் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு டெரஸ்க்கான ஒரு ஸ்பேஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு அகலமான ஒரு வழி தான் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி நமக்கு எஸ்எஸ் புடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் எதுவுமே சப்போர்ட்டுக்கு இல்லாமல் எஸ்எஸ் புடியுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே மேலே போனோம் அப்படின்னா இங்கேயுமே வந்து கூல் ரூஃபிங் டைல்ஸாக வந்து போட்டிருக்காங்க. நல்லா பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மொட்டை மாடி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் துணி காய போட்டுக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாங்க. அந்த வாட்டர் டேங்க்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது 750 லிட்டர் வாட்டர் டேங்க்குமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே என் கூட வந்து இந்த வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க. வீடு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு காம்ப்ரமைஸே பண்ணலங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சைஸில் தான் வந்து ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், பெட்ரூம் ஆகட்டும், ஹால் ஆகட்டும், கிச்சன் ஆகட்டும் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க. நல்ல சூப்பரான வீடுகள் தான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க பில்டர் கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலையுமே காம்ப்ரமைஸ் வந்து பண்ணல. வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோடைய சைஸஸ் அது எல்லாமே இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1480 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 lakhs வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இபி வந்து செப்பரேட்டாக வருங்க. இது கூட இன்க்ளூட் ஆகாது. 80% வந்து பேங்க் லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. 3 பேங்க்கில் வந்து டைப் வச்சிருக்காங்க. ஸ்டேட் பேங்க், HDFC பேங்க், LIC அப்படின்ற 3 பேங்க்லையுமே வந்து டைப் பண்ணியிருக்கனால 20% அமௌண்ட் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க. நீங்கள் இந்த கூடுவாஞ்சேரியில் இந்த இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் 3 BHK ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தமாக்கிக்கலாம். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். டைரக்ட் பில்டரோடைய ஓனர் நம்பர் தாங்க. ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அழகான வீட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். பார்த்து இந்த 3 வீட்டில், அதாவது 2 வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த 2 வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து குடி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.